ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி 1 மந்த் முடிஞ்சு. 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லி வீட்டளவில் கொஞ்சம் சிம்பிளாக வச்சு முடிச்சுக்கிட்டா. இப்போ மண்டபம் முடித்து பத்திரிக்கைலாம் அடித்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணிடுவோன்னு சொல்லி பிளான் பண்ணி 1 மந்த் முடிச்சோன்னுமே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டா. காலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளனே ஒரு 6:30 மணி 7 மணிக்கு ஐயர் வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு 6 மணிக்கே வர சொல்லியிருந்தா. நான் சண்டே லீவுங்கன்னா நல்லா தூங்கிட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா மேலே பெரிய புகார் ஒன்று வச்சுருக்காரு. ரோஷன் என் ஃப்ரெண்டோட பையன்தான். லீவுங்கிறனால நம்மளால் எந்திரிக்க முடியல. அவள் ஒரு 6 மணிக்கு ஃபோன் போட்டதுக்கப்புறம் தான் அவசர அவசரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு ஓடியாந்தேன் நான். இப்போ அத்தை முறை இருக்கிறவங்க பாப்பாவுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றலான்னு சொன்னாங்க. முதல் தாய்மாமா ஒய்ஃப் ஊற்றுனாங்க, அப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஊற்றுனாங்க. ஊற்றி முடிச்சப்பறம் பார்த்தா நீங்களும் அத்தை முறை தான், நீங்களும் வந்து தண்ணி ஊற்றுங்கன்னு சொன்னாங்கன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எங்கள் சிவானி குட்டிக்கு நானும் தண்ணி ஊற்றுனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக சின்னதாக ஒரு மேக்கப் பண்ணிவிட்டு இப்போ தாய்மாமா அத்தையும் சொல்லி இப்போ மாலை போட்டாங்க. அப்போ ஐயர் வச்சு சில சம்பிரதாயம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா துணை மாப்பிள்ளை தேவை. துணை மாப்பிள்ளை எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கலான்னு சொல்லி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுருந்தா அந்த துணை மாப்பிள்ளை அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த குட்டி மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை கிடைக்கல, அதனால் அந்த குட்டி மாப்பிள்ளை தான் இருந்தாங்க. உட்கார வச்சிருந்தேன். அந்த மாப்பிள்ளை அழுதுகிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அத்தையோட சில சம்பிரதாயங்கள், அத்தை பண்ண வேண்டிய சில சம்பிரதாயங்கள்லாம் இருந்துச்சு. அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி எனக்கு க்ளோஸ் ஆனான்னு கேட்டால், அந்த ஏரியாவுக்குள்ளே மேரேஜ் பண்ணிவிட்டு நான் உள்ளே போகும்போது என்னோடய ஏஜும் அவளும் கொஞ்சம் மிங்கிள் ஆன மாதிரி இருந்தாலும் நானும் அவளும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆனால் அது ஒரு சின்ன தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வயசு அவள் மூத்தவ தான். நானும் அவளும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டாகி மிங்கிள் ஆகிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே அவளுக்கு தெரியுங்கனால அன்னைங்கிற மரியாதை கரெக்டாக அவள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாள். என் ஏஜ் எனக்கு அதிகமாக இருக்குன்னு நினச்சி என்னையும் வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. நானும் பெருந்தன்மையாக நீ வா போன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, நமக்கு வயசு கம்மி அப்படின்னு. அதை தெரிஞ்சாலுமே அவள் பெருசாக எடுத்துக்கல. அப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு எப்படி மரியாதை மதிப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாலோ அதை இப்போ வரைக்குமே அவள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவா. எனக்கு அந்த மானங்கட்ட மரியாதை அவகிட்ட வரவே இல்லை. என்னோட ஏஜ் மூத்தவனால ஃப்ரெண்டில் என்ன மரியாதை நீங்களே சொல்லுங்கள். அதனால் நான் வந்து எப்பவுமே அவளை வாப்போன்னு தான் கூப்பிடுவேன், அவன்னு கூப்பிடுவேன். அவள் வந்து எனக்கு எப்பவுமே மரியாதை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாள். இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சில சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி முடிச்சோன்னே அத்தை ஆலாத்திலாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆலாத்தி எடுத்து முடிச்சோன்னே பார்த்திங்கன்னா பாப்பா இப்போ வந்து மண்டபத்துக்கு கூப்பிட்டு போனோம். அவங்க ரிலேட்டிவ்லாம் பார்த்திங்கன்னா தாய்மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க தட்டு தூக்கிட்டு வர்றதுக்காக. ஸோ எங்கள் சிவானி குட்டியை வந்து நானும் அவங்க சிவானி குட்டியோட ரிலேட்டிவ் நாங்கள் 3 பேர் தான் காரில் போயிருந்தோம். நடந்து போனாலே ஒரு 5 நிமிஷம் தான். ஸோ சிவானி குட்டியை சேஃப்டியாக கூப்பிட்டு போகணுங்கிறக்காக நாங்கள் காரில் கூப்பிட்டு போயாச்சு. கூப்பிட்டு போயிட்டு மண்டபத்துலனாலும் யாராவது ஒரு ஆள் இருப்பாங்கன்னு பார்த்தா யாரையுமே காணோம். யார் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, வா நம்ம முன்னாடி உள்ள மண்டபத்துக்குள்ளே போய் சாப்பிடுவோம். என்னதான் ஹாப்பி மூடில் இருந்தாலும் வயிறுன்னு ஒன்று இருக்கும், பசிக்குமா இல்லையா அப்படி சொல்லிட்டு காலைல என்ன போட்டிருந்தா பார்த்திங்கன்னா டிஃபன் தான் பண்ணியிருந்தா. நாம் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோம். ஃபேமிலிக்கு மட்டும்தான் காலையில் சாப்பாடு. ஃபங்க்ஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 to 12ங்கிறனால வீட்டளவில் வச்சு காலையில் சிம்பிளாக சாப்பாடு போட்டுட்டா. இட்லி, வெண்பொங்கல், கேசரி, அப்புறம் உளுந்த வடை அதெல்லாம் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சோடனே சிவானி குட்டிக்கு உள்ளே போய் நான் தலை சீவிக்கிட்டு இருந்தேன். தலை சீவி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து இப்போ தாய்மாமன் சீரெல்லாம் இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவங்க மூத்த அண்ணே, இது அண்ணனோட ஒய்ஃபு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைத்தார் வச்சுருக்குது அவங்க தம்பி. இவங்க வீட்டில் மொத்தம் 3 பேர், அம்மா அப்பா சேர்த்து மொத்தம் 5 பேர். இது ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு. ஸோ தாய்மாமா சீரெல்லாம் வந்துருச்சு. சரி நம்ம வீட்டுக்கு போய் வேகமாக கிளம்பிட்டு வரணுமே. காலையில் கொஞ்சம் சுடியில் தான் போயிருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து பாப்பா நான் வர்றதுக்குள்ளேயுமே அவங்க 2 பேரும் கிளம்பி தான் இருந்தாங்க. நான் தான் கொஞ்சம் சாரீ மாற்றிட்டு கொஞ்சம் வர்றதுக்கு லேட்டாக ஆயிடுச்சு. இப்போது மண்டபத்துக்கு நம்ம வந்தாச்சு. என்னுடைய ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கும் போதே நேர் ஊச்சி எடுத்து ஹேர் பின் குத்தி தலை சீவி இருப்பேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நம்ம ஹேர் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றினது. இப்போ சரி பழசாக இருக்கிறத புதுசாக கொஞ்சம் கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல் மாற்றினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம சிவானி குட்டிக்கு ஸ்டேஜில் சின்ன ஒரு மேக்கப் நடந்துக்கிட்டுச்சு, அதாவது டச்சப் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் தான் அது. அப்புறம் அவங்க ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு திணீர், சந்தனம், குங்குமம்லாம் வச்சுட்டு பாப்பா விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவளுக்கு கிஃப்ட்டும் நிறையா வந்துருச்சு சிவானி குட்டிக்கு. எனக்கு தெரிஞ்சு என் சின்ன பொண்ணெல்லாம் என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நிறையா தூக்கி வளர்த்துருக்கா, சாப்பாடெல்லாம் ஓட்டியிருக்கா. நான் அப்போ இருந்த வாடகை வீட்டில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா காலையில் வெள்ளை அடிக்க வர்றதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க.
வெள்ளையடிக்க வரேன்னு சொல்லியிருந்தப்ப காலைல நான் சமையல் பண்ணவே இல்லை. அப்போ காலைல பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து டிஃபன் இட்லி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டியாம்மான்னு கேட்டாங்க. இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொண்டா நான் பிள்ளைங்களுக்கு நான் வேணால் சாப்பாடு இங்கே கொடுத்துட்றேன்னு சொல்லி எனக்காக பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இட்லியை வச்சுருந்தாங்க. பாப்பா 2 பேரும் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. ஆனால் சாப்பிட சொன்னாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவள் கன்சீவாக இருக்கா சிவானி குட்டியை. அப்போவுமே காலையில் தூக்கிட்டு போய் அவளுக்கு சாப்பாடு ஓட்ட செய்ய நல்லா கேரிங்காக பார்த்துக்கிட்டா. அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தான், நானும் கஷ்டப்படுறவங்க தான். ஆனால் எனக்காக ஹெல்ப் பண்ணாங்க நான் கஷ்டப்படுற நேரத்துலையும். அதனால் வந்து எப்பயுமே அவளை நான் மறக்க மாட்டேன் நான். ஸோ தேங்க்யூ மாதிரி தேங்க்ஸ்ன்னு சொன்னால் கூட அதுக்கு இது கிடையாது, இருந்தாலும் தேங்க்யூ. இது பார்த்திங்கன்னா இந்த சாரியோட பேக்ரவுண்ட் சொல்லலாம். இந்த சாரீ எடுத்து ஒரு 10 வருஷம் இருக்கும். இது நான் எடுக்கலாம், என் தம்பி முதல்ல சம்பாரித்து எனக்கும் என் சிஸ்டருக்கும் எடுத்து கொடுத்த சாரீ இது. ஸோ இந்த சாரீ கட்டும்போது என் பொண்ணு 2 பேரும் கட்டாதீங்க, நல்லாவே இல்லை, பழைய மாடலாக இருக்குன்னாங்க. பழைய மாடலாக இருந்தாலும் பரவாயில்ல, சாரியை வச்சு என்ன பண்ண, எங்கனாலும் கட்டிட்டு போகணுமேங்கிறக்காண்டி கொஞ்சம் நல்லா அயன் பண்ணி கொஞ்சம் கட்டினேன். சாரீ ஆனால் சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ என்ன செஞ்சிட்டோம், மொய் எழுதி முடிச்சுட்டு தாம்பாள பை கொடுத்தாங்க. தாம்பாள பையை வாங்கிட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டோம். இவர் என் மேலே வச்சுருக்க பெரிய புகார் என்னன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் நீராட்டு விழா பார்த்தீங்கன்னா இவரை நான் காமிக்கலைன்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கிட்ட சண்டை போட்டான். ஃபோன் போட்டு சண்டை போட்டு முடிச்சோன்னே, அடுத்த தடவை நீங்கள் என்னை வீடியோவில் காமிக்காட்டி உங்கள் யூடியூப்பவே நான் தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ரொம்ப செட்டக்கார பையன். இவங்க தான் என் ஃப்ரெண்டோட அம்மா. இவங்க தான் சாப்பிட என்னை கூப்பிட்டவங்க. வா நான் இட்லி வச்சுருக்கேன், உன் பிள்ளைக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நமக்காக பின்னால் இப்போ நல்லா தான் இருக்கேன் நான். இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம கை கொடுக்குறவங்கள என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. ஸோ அதில் இவங்களும் ஒருத்தவங்க தான். இப்போ என்ன ஃபேமிலியில் நல்லா ஃபங்க்ஷன்லாம் அங்கே கொண்டாடி முடிச்சுட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் பாப்பா கூப்பிட்டுட்டு. இவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போவாங்கன்னு சொல்லி பிளானு. ஸோ எனக்கு அப்போ அன்னைக்கு இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு, உடம்பு சரியில்லாது. நான் சாப்பிட்டாச்சு, இனிமேல் நான் தூங்க போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிவிட்டு நான் பாய் சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டேன். அவங்களா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.